ஆப்பிரிக்காவோட பூர்வ குடிமக்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். ஆனால் உங்களோட வீடெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மக்களை பற்றி கேள்விப்படும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இங்கே ஆண்கள் வந்து வேட்டையாடுறதுக்கு மட்டும் தான் போவாங்களாம், பெண்கள் தான் மற்ற வேலை எல்லாமே பண்ணணுமா, வீடு கூட பெண்கள் தான் கட்டணுமா. ஸோ இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. மேக்ரோ ட்ராவலரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கென்யா வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. கென்யாவில் போயிட்டு வைல்ட் லைஃப் சஃபாரி பண்ணதுக்கு அடுத்த நாள் மசை வில்லேஜுக்கு போயிருக்கு. இவங்க தான் ஆப்பிரிக்காவோட பூர்வ குடி மக்களான மசை மக்கள். அண்ட் இவங்க அணிஞ்சிருக்கிற ஆடை, ஜுவல்லரிஸ் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குதா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஆண்கள் வந்து வேட்டையாடி அனிமல்ஸ் இங்கே கொண்டு வருவாங்களாம், மற்ற வேலை எல்லாமே பெண்கள் தான் பார்க்கணுமா. ஆண்களுக்கு முக்கியமான வேலை உங்க தங்கி இருக்கிற குடியிருப்பை பாதுகாக்க, அதுக்கப்புறம் காட்டு விலங்குகள்ட்ட இருந்து உங்களோட ஆடு மாடு எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. அண்ட் உங்களோட வீட்டுக்குள்ளேயுமே போய் சுத்தி பார்த்துருந்தேன், சூப்பராகவே இருந்துச்சு வீடு பார்க்க. நீங்க இந்த வீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பழமை மாறாம இன்னுமே அதே மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன பையன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜங்கிள் போய் சிங்கத்தை வேட்டையாடி எடுத்துட்டு வரணுமா. அந்த லைனை தான் உங்க கிரௌனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிள் ஆஃப் மேன்ஹுட்னு சொல்றாங்க. அண்ட் உங்க ஒரு ஆளும் செம்ம ஹைட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டான்ஸ் ஆடினாங்க, ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி ஆடுற மாதிரி. அப்புறம் 2 கம்பை மட்டும் வச்சு ரப் பண்ணி நமக்கு ஃபயர் வர வச்சு காட்டினாங்க. உங்களும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே விசிட் பண்ணுறதுக்கு per பர்சனுக்கு $25 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கென்யா வரதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா சஃபாரி மட்டும் பண்ணிட்டு போயிடாமல் இந்த மக்களையும் வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்க்கு மேக்ரோ ட்ராவலரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.